பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சரித்திர பிழையாகி விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அவுட்ரீச் பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கணும், நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியலில் நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் இல்லை, அதனால் பொறுத்திருப்போம். நேற்று கேரளா போயிருந்தீங்க, அங்கே போயிட்டு கேரளா முதலமைச்சர் குறித்து சர்ச்சையான பேசுறீங்க, கிட்ட பேசுறீங்க. ஆனால் கேரளாவில் எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அந்த அரசியல் களம் வேறுங்கன்னா, அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அங்கே நீங்கள் கேரளா போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கண்ணூரில் ஆரம்பித்து பினராயி விஜயன் அவர்களுடைய கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலேயே இருந்தாங்க. ஏன்னா அவருடைய பத்திரிகை சந்திப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருந்தாங்க. நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வருகின்றேன் என்று சொன்னதும் கூட சென்னைக்கு வெளியே. ஸோ ஒரு மாத காலம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்த பிறகு தொலைபேசியில் பேசினாங்க, சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் சென்னைக்கு வந்த பிறகு சந்திக்கலாம் என்று முதல்ல பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் நான் தொலைபேசியிலேயே பேசிகிட்டு இருக்கோம், நேரில் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டே வலியுறுத்தினேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி அரசியல் களம் எப்படி இருக்குது, அரசியல் நிலைமை எப்படி இருக்குது, அதே போல் அவருடைய பார்வை எப்படி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம். இது ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான். எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. நம் காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியலில் கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் நான் எப்பொழுதுமே டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே மதிக்கக்கூடிய மனிதன். 2024 நம்மை நம்பி வந்தவர்கள். அதனால் ஒரு பொது வெளியில் சில வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் தெளிவாக இருக்கின்றேன். அதனால் இதெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேசும் பொழுது ஒரு நட்புணர்வு தொடர்ந்து இருக்கும். நீங்கள் நான் சந்திக்கவே மாட்டேன், நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரசியலில் நிரந்தர எதிரிகள் நண்பர்கள் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, கூட்டணிகள் மாறும், தலைவர்கள் மாறுவாங்க. அதன் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலேயே இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய முடிவை திரும்ப பெற வேண்டும் என டிடிவி தினகரனை சந்தித்து பேசியதாகவும் வலியுறுத்தியதாகவும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். விஜயன் அவர்கள் அடிப்படையில் அவர் கடவுளை நம்பாதவர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர். கேரளத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்கள், அவர் ஐயப்பனுக்காக மாநாடு எப்படி எடுக்க முடியும்? எதற்காக ஐயப்பனுக்காக மாநாடு எடுத்தார்? இதே விஜயன் 2018-19 ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதே பந்தளத்தில், அதே சபரிமலையில், அதே பத்தனந்திட்டால. காரணம் எதற்கு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் செய்ததற்காக. அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று அவங்க சொல்லும் பொழுது நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் என்ன தப்பு? அதனால மேடை நாகரிகத்தில் என்ன சொல்லணும் அதை மட்டும்தான் சொன்னது. கேரளாவில் புதிது கிடையாது. இதற்கு முன்பு வழக்கு போட்டிருக்கிறாங்க. போன முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கூட போட்டாங்க. இந்த முறையும் போடுவாங்க, பார்த்துக்கலாம். ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு எதுவும் திட்டமிட்டிருக்கீங்க? டிடிவியை சந்திச்சிருக்கீங்க, அடுத்து ஓபிஎஸ். ஆனால் ஓபிஎஸ் அண்ணனையும் சந்திக்கணுங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணன் என்னை பொறுத்தவரை பரஸ்பரமாக எல்லோரையுமே சந்திக்கணும். இல்லை சந்திக்கக்கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. நிறைய டிராவலில் இருக்காங்க. அண்ணன் நிறைய வெளியே இருக்காங்க இப்போ அதிகமாக. அதே போல் அவர் சுற்றுப்பயணத்தில் முடிச்சுட்டு வரும்போது சந்திப்போம். சரி, இப்போ நீங்கள் தான் முதல் முறையாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிநாட்டு போகும்போதுலாம் வெளிநாட்டு முதலீடு செய்ய போகிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக பேசியிருக்கீங்க. இப்போ அதே கருத்தை விஜயும் ஆனால் விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னன்னா, இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம். இதற்கு முன்பு வெளிநாடு போகும் பொழுது பிரைவேட் ஜெட்டில் ஆடிட்டரை கூட்டிகிட்டு போனாங்க. துபாய்க்கு முதலாக சென்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டராக இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் ஃப்ளைட்டில் போனாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம். எந்த ஜெட்டில் போனாங்க, 6 பேர் யார் போனாங்கன்னு. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்லும் பொழுது பிரச்சனை வருது. நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பேசணும். அந்த நிறுவனத்திற்கு 1000 கோடி ரூபாய் பணம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த நிறுவனத்தில் எப்படி சில பேருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். அதனால் நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர், ஜப்பான், துபாய், ஐரோப்பிய நாடுகள் போகும் பொழுதெல்லாம் நாம் கேட்பது வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதனால் இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் 2 பக்கம் போயிருக்கார். ஜெர்மனி போயிருக்கிறாரு, யூகே போயிருக்கிறார். அதனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய சரித்திரம் அந்த மாதிரி. அதை அவர்கள் இல்லை என்று மறுத்தால் வெள்ளை அறிக்கை விடணும்.
இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனோம், சிங்கப்பூருக்கு போனோம், ஜப்பானுக்கு போனோம், என்ன கையெழுத்து போட்டோம், எவ்வளோ பணம் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லா நிறுவனங்களுமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக, மத்திய அரசு மூலமாக, PLI மூலமாக ஒரு மாநிலத்துக்கு வர்றாங்க. அவங்க வருவேன் என்று சொன்ன பிறகு இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு அங்கே போய் அவங்ககிட்ட ஒரு டீலை போட்டு முதலமைச்சரை போய் ஃபோட்டோ எடுப்பதற்காக இங்கே அமர வைத்து ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது இவர்கள் கொண்டு வந்த முதலீடா அல்ல அந்த நிறுவனங்கள்? நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு முதலமைச்சர் போறாருங்கிறக்காக 100 கோடி போட மாட்டாங்க, 500 கோடி போட மாட்டாங்க. ஒரு வருடத்திற்கு முன்பே முடிவு செய்வார்கள், அடுத்த ஆண்டு எக்ஸ்பான்ஷனுக்கு நான் பணம் போடணும். ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்திற்கெல்லாம் இவங்க கொண்டாடுறாங்க. நேற்று பாருங்க 30,000 கோடி கப்பல் கட்டுமானத்துக்கு வந்து யாரு கொடுக்குறா? கொச்சின் ஷிப்யார்டு, மத்திய அரசுடைய நிறுவனம். மஸ்டாங் ஷிப்யார்டு, அது மத்திய அரசுடைய நிறுவனம். மத்திய அரசுடைய நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணம் போட்டாலும் கூட அது இவங்க கொண்டாடுறாங்க. கொண்டாடுவது தவறு கிடையாது. மத்திய அரசினுடைய நிறுவனத்தினுடைய பணம்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா, 30,000 கோடி கப்பல் கட்டுமானத்திற்காக வரக்கூடிய பணம் பப்ளிக் செக்டர் யூனிட் PSU, மத்திய அரசின் PSU, அதையும் சொல்ல மாட்டாங்க. அதை மறைச்சு தனியார் நிறுவனம், வேறொரு நிறுவனம் எதுக்கு பொய் சொல்லணும்? திரு TRB ராஜா அவங்க இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அந்த ட்வீட்டை பாருங்க. 30,000 கோடி எங்கிருந்து வந்துச்சுங்க? மத்திய அரசினுடைய PSU இல்லாம யாரு பணம் கொடுத்தாங்க? எல்லாத்தையும் மறைச்சு எத்தனை நாளைக்கு இவங்களால வண்டி ஓட்ட முடியும்? அதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பதை நான் வரவேற்கிறேன். விஜய்க்கு பின்னால் பாஜக இருக்குன்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவு தெரிவிச்சு. ஆனா அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல திரு ஐயா கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார், மோசக்காரன் அப்பாவு சொன்னார். இன்னைக்கு அதே அப்பாவு அவர்கள் இந்த பக்க குட்டியாக்காரன் அடிச்சு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கரா உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்கிறாருன்னா முதல் இடத்துல அப்பாவு தான் இருப்பார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவாக அப்பாவு தான் பேசுகிறார். யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 MLAக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பாவு அவர்கள் பதறி போய் 4 பேர்த்தையும் பேச விட மாட்டார். அதனால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம். இன்னைக்கு அவருடைய சொந்த ஊர் அதெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பிச்சா BJP B டீம் முதல்ல இதிலிருந்து வெளியே வரணும். விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்கு, அவருக்கு நாக்கு இருக்கு, அவருக்கு வாய் இருக்கு, அவர் பேசுவார். பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்பா அவர்கள் இந்த விஜய் ஃபோபியா, BJP ஃபோபியா, இந்த ஃபோபியாவிலிருந்து வெளியே வந்துட்டு அவருடைய கடமையை திறம்பட அவர் செய்யணும். கடைசி கேள்வி, ரஜினி அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களையும் நீங்க அண்ணா பார்த்ததாகவும் அண்ணா ரஜினி சாரை நான் அடிக்கடி பார்ப்பேங்கண்ணா. மாதத்திற்கு ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சாரை அடிக்கடி பார்ப்பேன். அதை நான் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தா இப்படி பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர். அவர் வந்து நான் வந்து ஒரு சினிமா நடிகராக பார்க்கல. அவர் எனக்கு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய, ஆன்மீகத்தின் அடிப்படையில் முதலிருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர். அவரையும் சமீபத்தில் சந்தித்தேன். எதற்கு? அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறது தான். அதனால் இன்னைக்கு வந்து நண்பர்கள் புதிதாக இவங்களை பார்த்தாங்க, அவங்கள பார்த்தாங்க, அப்படி பார்த்தாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம். அவர் ஆன்மீகத்தை பற்றி பல விஷயம் சொல்லுவார், யோகாவுக்கு போகுன்னு சொல்லுவார், இங்கே போங்கன்னு சொல்லுவார். அது எப்பொழுதும் ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார். அப்படித்தான் அவரை நான் பார்க்குறேன், ஒரு குருவாக பார்க்கின்றேன். அதனால் அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க, இவங்கள போய் பார்த்தாங்க. அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான். இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா அவர்களிலிருந்து சந்தோஷ்ஜி அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன்.